என்ன சாப்பிட்ற? பாய் தூக்கி போட்டியா? இப்போ நான் பண்ணிட்டேன். வேர்க்கடலை. இது என்னது? பாதாம் பருப்பு சாப்பிட்டியா? டெய்லி காலைல சூரிய என்றாம் பாருங்க. முந்திரி ஆயிடுச்சு வாங்கிட்டு. திராட்சை எத்தனை சாப்பிட்டேன்? பாதாம் பருப்பு, வேர்க்கடலை எல்லாம் 4 எண்ணி சாப்பிடுவோம். ஒரு வாட்டி நான் கொடுத்துற ஞாபகம் இல்லாமல் சொல்லாமல் கொள்ளாமல் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டேன். ஒரு டப்பா ஃபுல்லாக. அதே மாத்திரை கூட ஒரு அட்டை தந்துட்டு ஒன்று போட்டுக்கலாம் சொல்லி தரணும். இன்னும் மொத்தத்தையும் போட்டுப்பான். வணக்கம் சொன்னியா, நீ சாப்பிட்றியா, வேணுமான்னு கேட்டியா இவங்கள? ஐயோ வேணுமான்னு கேட்டியா? எடுத்து ஒரு கூட பாதாம் பருப்பு ஒன்று கூட எடுத்துங்க. சரி நீ சாப்பிடு. பல் வளையினியா இல்லையா? ஐயா பல் வளையிட்டியா? அதான் தூக்கி போட்டுக்கார வரலாம். எல்லாத்தையும் தூக்கிட்டேன். எல்லாம் இப்படி கிடக்கும் இப்படி. சரி டெஸ்ட்டு. அவன் வேலையை பார்க்க அவனுக்கு சரியாக இருக்கும். என் வேலையை ஒன்று கூட பார்க்க மாட்டான். அவனுக்கு நான் தான் வேலைக்காரன். எடுத்து வைக்கிறது, போய் பாபு தண்ணி ஊற்று, பாபு டவல் போடு, பாபு லுங்கி போடு, பாபு தொடச்சி விடு. பாபு தப்பு என்ன முறைச்சி பார்க்குறான்? சப்பு ஒட்டிக்குதுன்றான். என்ன பண்ணுறேன்? என்ன பண்ணேன்? கோசை சும்மா போட்டு சும்மா. சரி வா முன்னாடி வா. எல்லாத்தையும் எல்லாம் பண்ணோம். ஆனால் என்னை மட்டும் பார்த்து திட்டுவாங்க. ஏன்டா என்னை பார்க்குறேன், ஏன்டா நான் திட்டுறேன், அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். தண்ணி ஊற்று, டெட்டால் ஊற்று, பெனால் ஊற்று, கழுவி விடு, குப்பை அங்கே போடு, முந்திரி பருப்பு வாங்குவா, வேர்க்கடலை வாங்கினுவா, பாதாம் பருப்பு வாங்கினுவா. இது பில் சிப்ஸ் கட்டா வாங்கி வந்துட்டேன். எல்லாத்தையும் போடாத, கொஞ்சம் எடுத்து வெளியவே கொஞ்சம் உள்ளது. அவனுக்கு வீட் ரொம்ப பிடிக்கும். மத்தியானத்துக்கு நம்ம என்ன சாப்பாடு தந்தாலும் வீட் சிப்ஸ் இல்லாமல் சாப்பிட மாட்டான். அவனுக்கு ஒரு பாக்கெட் தந்தே ஆகணும். நேற்று மத்தியானம் புளி சாதம் சாப்பிட்டான் சூரி. புளி சாதம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவனே சொன்னான். சூரி புளி சாதம் எப்படி இருந்துச்சு? சொல்லு. நல்லா இருந்துச்சா? புளி சாதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம மீனா பிரபு சிஸ்டர் அவங்க மதுரையில் இருக்காங்க. கோவில்பேட்டையிலேருந்து மணிகண்டன் அவர் 2 பேரும் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. மீனா பிரபு சிஸ்டர் வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த புளி சாதம் பண்ணுற வீடியோ செம்மையாக இருந்துச்சு. நல்லா இருக்குன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அவன் வேலை முடிச்சுட்டு வரட்டும். சிவபம் நீ யாரை செம்பம் சிம்பம் எதுல போட்டாங்க? நேத்து பாட்டு ரேடியோலயா? யாரை சிம்பம் செம்பம் சிவபம் கமல் சிவம்பம் அதிகம் பேசும் மனிதருக்கெல்லாம் அன்பே சிவமாகும். அன்பு சிவம் அன்பு. அவன் இந்த அந்த வீட்டில் எவ்வளோ வேலை செஞ்சாலும் பண்ணுங்கடான்னு சொல்லினே இருப்பான். என்ன செய்யுது? தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவன். வணக்கம் பாப்பா. பாப்பா நாளைக்கு Nikati kapi, naki, iki, dodai, abalam, vadai, payasam, laddu, parapu, chadrasai.
கேரத்தை ஆப்பிள் சாத்துக்குடி மாப்பழம் மல்லி மாங்காய் மாங்காய் சாப்பாட்டு மாங்காய் தேங்காய் சாப்பாட்டு புள்ளி சாப்பாட்டு கொத்தமல்லி உப்புண்டை வடை பாயசம் லட்டு கண்ணு உப்புண்டை வடை பாயசம் லட்டு கொத்தமல்லி தோசை உப்புண்டை படப்பு கேட்ரத்தை தேங்காய் மாங்காய் சேக்கப்புக்காய் அன்னாசி பழம் மாதுளை பழம் அன்னாசி பழம் தேங்காய் மாங்காய் ஆப்பிள் கொய்யாப்பழம் அன்னாசி பழம் பழம் சேத்தாப்பழம் அன்னாசி பழம் சேத்தாப்பழம் தேங்காய் சாத்துக்குடி தக்காளி பூ பொட்டாட்டோ முட்டை தோசை அன்னாசி பழம் ஓகே கப்பக்காய் கிறிஸ்டியன். அப்புறம் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஏற்கனவே போனடியில் நான் சொல்லியிருப்பேன். 23, 24, 27 வர 27ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு ராஜா அண்ணாமலை மன்றம் அந்த இடத்துல எங்களுடைய கலை நிகழ்ச்சிகள் இருக்கு. நான் வடிவேல் சேகராஜ், செந்தில் ராஜ், சூர்யா எல்லாருமே நகல் நட்சத்திரம் டான்ஸ் ஆடுறோம். மேடை நடன கலைஞர்களுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் இறந்துட்டாரு. நாங்கள்லாம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி நிதியை கலெக்ட் பண்ணி அவங்க ஃபேமிலி கொடுக்கறதுக்கோசம் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம். நீங்களும் வாங்க. ராஜா அண்ணாமலை மன்றம் அங்கே வந்து ரிலாக்ஸாக உட்காந்து ஏசியில் உட்காந்து அழகாக நாங்கள் டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். என் ஒய்ஃப் வரணும்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா நான் நிறைய ஸ்டேஜ் வந்து ரோட்டில் தான் பண்ணுவேன். ரோட்டில் வந்து ஸ்டேஜ் போடுவாங்க, கோயிலில் பண்ணுவேன், கோயில் திருவிழாவில் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணுறப்ப எப்போனா ஒருத்தர் ஆடிட்டோரியம் கிடைக்கும். காமராஜர் அரங்கம் ஒரு வாட்டி பண்ணேன். ராஜா வந்து 3 தடவை 4 தடவை பண்ணிட்டு இப்போ பண்ண போகிறேன். அதான் சொன்னேன். ரோட்டில் வந்து சேர் கிடைக்கும் கிடைக்காது, கூப்பிட்டா வராதா. இது வந்து பாப்பா மேடம் நேற்று ஃபோன் வந்து கடம்பம் காய்க்கு ஃபோன் வந்து கஸ்டமர் கார்டு केक मैडम काडंबम केक काडंबम नहीं दूसरा कोणता फ्रेंड बन्नी तप्पु बन्नी तप्पु करेक्ट राइट तप्पु ओ बरी तप्पा போடுறேன்னு தெரியல. ஐயோ லூசா யாரு இப்படியே நான் கடையெல்லாம் போயிட்டு வந்தேன். நான் லூசு பன்னி தப்பு நான் குட் நீ கட்ட போடுற நான் பாருங்க. அப்பனா யாருக்கு மூளை இல்ல? சூரிகா பாப்பா போல என்னங்க மூளை இல்ல? நான் இருக்க டென்ஷனுக்கு 1000 நிமிஷம் நம்மளுக்கு. பாப்பா பன்னி தப்பு ஏதோ ஞாபகத்துல போட்டுனேன். மீன் கடைக்கு போனேன், எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். நான் ஃபோன் சார்ஜில் சொல்லி சார்ஜில் போட்டு போயிருந்தேன். என்னடி கடையை காமிச்சிருப்பேன். நிறைய எத்தனை பேர் நான் பார்த்தாலும் யாருமே சொல்லு இவன் தான் சொல்கிறான் பண்ணி திருப்பி போட்டுருக்கேன்ட்டு. அப்புறம் வந்து ராஜானமன்றத்தில் ஈவினிங் ப்ரோக்ராம் ஒய்ஃப் வரணும்னு சொல்லிக்கிறாங்க. ரோட்டில் உட்காந்து இந்த திருவிழாவில் இல்லை மெசேஜ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்ப்பாங்க. சிகரெட் பிடிப்பாங்க, தண்ணீர் வந்து நிற்பாங்க, கும்பலாக வந்து ஸ்டேஜ் முன்னாடி நிற்பாங்க, பார்க்க முடியாது. சரி இந்த வாட்டி கூட்டின்னு போக சொல்லிக்கிறேன். சண்டேன்றதால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நீங்களும் வாங்க. டிக்கெட் இருக்காங்க, 200-300 டிக்கெட் இருக்கும். அதெல்லாம் டிக்கெட்டாக நீங்கள் வாங்காதீங்க. நீங்கள் வாங்க, நான் இருப்பேன், மேக்கப் ரூமில் இருக்கேன். அப்படியே நீங்கள் வந்து டிஆர் சுரேஷ்னு சொல்லுங்கள். டிஆர் பார்க்கணும், டிஆருடைய ஃப்ரெண்டு, டிஆருடைய சிஸ்டர், டிஆருடைய பிரதர்னு சொல்லுங்கள். நான் வெளியே வந்துடுவேன். கூப்பிட்டா நான் வெளியே வந்துடுவேன். செக்யூரிட்டி சொன்ன வெளியே வந்துடுவேன். நான் கொண்டு போய் சீட்டில் உட்கார வைக்கிறேன். ஓகேங்களா? எல்லோரும் வாங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு டான்ஸ் ஒரு சினிமாவை பார்க்கறதோட சந்தோஷமாக இருக்கும். நான் கஷ்டப்பட்டு ஆடுறது கேர்ள்ஸு பாய்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும், ஒரு என்ஜாயபுளாக இருக்கும். கண்டிப்பாக வாங்க. வர 27 அதே மாதிரி 30ஆம் தேதி ஊத்தங்கரை எங்கே இருக்குன்னு கூட தெரியல. ஊத்தங்கரை
எங்கே இதப்பா. இருக்கு? ஜோலார்பேட்டை வழியாக போனோமா தெரியல. ஊத்தங்கரையில் ஒரு ஈவினிங் ஒரு கோயில் திருவிழா ஃபங்க்ஷன் இருக்குது, அது கூப்பிட்ருக்காங்க. நம்ம விஜயகாந்த் குமார் ரஜினி முனிஷன் கூப்பிட்ருக்காரு, அதுக்கு நான் போகிறேன். அது அங்கே இருக்கிறவங்க அங்கே இங்கேருந்து வர முடியாது. ஒரு ஊருக்கு ஒரு 250 கிலோமீட்டர் நினைக்கிறேன். கூகுளில் போட்டு பார்த்தேன், 250 கிலோமீட்டர் காமிச்சு ஊத்தங்கரை. அங்கே போய் போடுவாங்க. இந்த ஊர்லலாம் போனால் எனக்கு ஜாலி, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாள் தான் நம்மளாம் டைம். இன்னைக்கு காலைல கிளம்புனா நைட்டு வந்துடணும், நைட்டு கிளம்புனா காலைல வந்துடணும். ஏன்னா இவனை விட்டு இருக்க முடியாது. யார் யார் சிவம், நீதான் சிவம். அப்புறம் மீனா பிரபு சிஸ்டர் வந்து புளி சாதம் செஞ்சு சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. சாப்பாடு வேணாமா, அவங்க செஞ்சு சாப்பிட ஒன்று தர சொல்லு, புளி சாதம் தர சொல்லு. கொண்டு போடாங்க. நேற்று அங்கே செஞ்சு காமிச்சிருக்காங்க. இந்த வீடியோ முடிஞ்சோ நான் போடுறேன், ஓகேங்களா? அதை பாருங்க. நான் மீனா பிரபு சிஸ்டர் புளி சாதம் கலக்கிறேன், ஓகேவா? ரைட், ஓகே. டேட் சொல்லு, டேட் சொல்லு. டைம் குளிக்கணும். நான் லுஞ்சி கட்டு பாத்ரூம் டூ பாத்ரூம் நான் லுஞ்சி கட்ட நான் நேற்று லுங்கியில் வெள்ளை போட்டு லுங்கியில் கப்போஸ் போயிட்டான், அது சொல்கிறான். நான் வந்து பர்பஸ் நேரத்தில் வந்துடும். பாடியந்தே சூரிய டேட் என்ன நீ 8-13 இது கிளிக்கலையா? தோக்கோ கண்ண எனக்கு இப்போ நீ கிழிச்சாதான் எனக்கு கண்ணு தெரியும். கிளி அப்புறம் கிளிக்கலையா? ரெண்டு நீங்களா? அதையும் கிளி இதையும் கிளி. அதில் இப்போ சொல்லு, டேட் சொல்லு, டேட் சொல்லு. 8-13 உனக்கு எதுக்கு இந்த கேமரா போடல? அது இந்த கேமரா கிழிக்க வேண்டியதானே? இந்த கேமரா எடுத்து நான் வெளியே மாட்டேன். அப்ப என்ன பண்ணுவேன்? இந்த டேரக்ட் இந்த கேமரால பாரு கொஞ்சம் தண்டம் அவை. சரி, நான் அந்த கேமரா திரும்ப மாட்டேன். இவனுக்கு திருத்த முடியாதுங்க, இவன் திருந்தவும் மாட்டான். ஒரு கேமரா கிளிக்கிறேன், எனக்கு கிளினாலும் கிளிக்க மாட்டேன். பாபு கண்ண தடட்டு எனக்கு கண்ணு தெரியாது, சொன்ன உண்மைதான். 2025 போட்டிருக்கேன். பாபு கண்ணு கண்ணத்தை போடல. டைம் ஆகுது. இவன் பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு வெளியே வரதுக்கு 2 மணி நேரம் எந்திரிச்சு இப்போ போய் காலை கிளிக்க வேண்டியதானே? தொகை கண்ணா எனக்கு கண்ணு தெரியாததான் உன்னை கிளிக்க சொல்றேன். கண்ணத்தை போட்டு கண்ணாடி போட வயசாயிடுச்சு. கண்ணத்தை போடல. எனக்கு 55 வயசு ஆயிடுச்சு. சூரிக்கு 50 வயசு. இந்த ஜூலை 31 50 வயசு ஆக போகுது. இப்போ சொல்லு டேட். 8-13 மேஜி போட்டல. அதையும் போடலையா? ஓ, முகூர்த்த நாள் போட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஆமா, சூரியமா நவுந்து வர பார்க்கலாம். ஆமா, நவுந்து முடியல. பண்ணு தப்பு பாபு. நான் கட்டாத பண்ணு தப்பு. நான் இந்த கிட்ட வரேன் பாருங்க. பண்ணி தப்பா போட்டிருக்கேன். ஆமா ஆமா, அதே போட்டு லூச்சு லூச்சு பார்த்துங்க. இவன் டீ மூத்திர வர நான் தான் லூசு. ஆமா முருகா லூச்சு. பாபு பண்ணு தப்பு. ஓகே, பாய். ஓகே பாய். அங்க இந்த தோசை, அங்க தோசை, அங்க இட்லி. 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 ஸோ இங்க வந்து பாத்ரூம்ல வந்து கொல்லி. ஓகே பாய். ஓகே பாய். ஐயோ டூ வாங்க. என்னது என்னது? டாட்டல் டெட்டால் இருக்கு மேல ஏதோ டெட்டால் இருக்கு, தேக்கு இருக்கு. கட் டாட்டல் டெட்டால் ரைட். தேக்கு யார் வாங்கி கொடுத்தது? கயாச்சே சின்ன சின்ன டெட்டால் பாட்டுங்க பாருங்க, லைனா இருக்கு பாருங்க டெட்டால் பாட்டில். இவன் குளிக்கிறதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணிருக்கேன். நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் டெட்டால் போட்டு யூஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஓகே பாய் சொல்லு. அது ஏன் போடுறேன்? அல்லோ. சரி பாய். ஓகே. ஐயோ டூ வாங்க வீடு. நீ ஆஃப் பண்ணுறியா? அண்ணி வணக்கம் அண்ணி. ரொம்ப அருமையாக இருக்குது. கோயில் புளியோதரை மாதிரி சூப்பராக இருக்குது. இன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டில் இதுதான் சாப்பாடு. நல்லா டேஸ்ட்டும் நல்லா எல்லாமே கரெக்டான அளவோட நல்லா கரெக்டான பதத்தோடு நல்லா இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் இன்னும் பருப்பு பொடியெல்லாம் பயன்படுத்திட்டு நாங்கள் சொல்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. கோயிலில் செய்கிற மாதிரியே இருக்குது. நல்லா இருக்கு அண்ணி. நன்றி அண்ணி.